எந்த கட்சிக்கும் இது வராது, தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் எல்லாம் இருக்கின்ற இயற்கை வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணம். ஆனால் எங்களுக்கு இதை எப்படி காப்பாற்றலாம்? காரணம், சுற்றுச்சூழல் எங்கள் இதயத்தில் அருகில் இருக்கின்றது. எங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் முதலாக அங்கே குரல் கொடுத்து போராடுவது மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இது அந்த காலத்திலிருந்தே நடக்கின்ற செயல். ஏதோ திடீரென்று தாமிரபரணியை பாதுகாப்போம் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பாலாற்றை காப்போம் என்று 3 நாட்கள் சைக்கிள் பேரணியை நடத்தினார் 5000 இளைஞர்களை வைத்து. எப்போ? 20 ஆண்டுகளுக்கு முன்பு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு பவானி ஆற்றை காப்போம் என்று 3 நாட்கள் சைக்கிளில் ஐயா அவர்கள் சென்று பயணம் நடத்தினார். அதன் பிறகு காவிரி ஆற்றை, இன்று தாமிரபரணி ஆற்றை காப்போம் என்று நானும் 16 ஆண்டுகளுக்கு முன்பு 32 கிலோமீட்டர் ஒரே நாளில் 10,000 இளைஞர்களுடன் பாலாற்றை காப்போம் என்று சைக்கிள் பேரணி என் தலைமையிலே அன்று நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக எங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் அங்கே தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணிகள், பிரச்சாரங்கள் நாங்கள் மட்டும்தான் செய்து வருகின்றோம். இதற்காகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கின்றார். இந்த அமைப்பு எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாலும், எங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டாலும் அங்கே தொடர் போராட்டங்கள். முத்துநகர், தூத்துக்குடி, அதற்கு பெயர் முத்துநகர், இன்று மாசு நகராக மாறியிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மாசு, எங்கே பார்த்தாலும் புகை, எங்கே பார்த்தாலும் சாம்பல். எப்படி இருந்த நகரம் இது இன்று மிக மிக மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா இந்த தூத்துக்குடி நகர் தமிழ்நாட்டிலே அதிக மாசுபட்ட நகராக இந்த நகர் இருக்கிறது. இந்த நகரை சுற்றி ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கிறது. நிலத்தடி நீர் போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, குடிநீர் போயிடுச்சு. தமிழக அரசு சார்பில் கிட்டத்தட்ட 5 அனல் மின் நிலையங்கள் இயங்கி வருகிறது. மொத்தத்தில் 12 அனல் மின் நிலையங்கள் இருக்கிறது. 4600 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கின்ற சூழல். இன்னும் 10 அனல் மின் நிலையங்கள் பக்கத்தில் தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். மொத்தம் அதுல 8000 மெகாவாட், உடன்குடி உட்பட. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த நகரில் யாரும் வாழ முடியாது. உங்களுக்கு ஆஸ்மால இருந்து எல்லா மூச்சு திணறல இருந்து எல்லா பிரச்சனையும், புற்றுநோயில இருந்து எல்லாம் வரப்போகுது. ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் விரிவாக்கம், தொழிற்சாலைகள். அதுல கிட்டத்தட்ட எல்லா தொழிற்சாலைகளும் இந்த பகுதி மக்களுக்கு மாசுபடுத்துகின்ற தொழிற்சாலைகள், உங்களை கெடுக்கின்ற தொழிற்சாலைகள். தொழில் வேண்டாம்னு சொல்லல, நல்லா நடத்துங்க, இன்னும் நிறைய நடத்துங்க. ஆனால் உங்களுக்கு, மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் மாசு கட்டுப்பாடு வாரியமும் ஆட்சியாளர்கள், அரசாங்கமும் லஞ்சம் பெற்று அதை கண்டுகொள்ளாத சூழலால் உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு, உங்களுக்கு தான் பாதிப்பு. உப்பு, அந்த காலத்திலிருந்தே தூத்துக்குடி என்றாலே உப்புக்கு பெயர் போனது. ஆனால் இன்று அந்த தொழிலை நலிந்து விட்டது. காரணம், சுத்தி இருக்கின்ற அனல் மின் நிலையங்களில் உள்ள சாம்பல் அந்த உப்பில் மேலே பட்டு இந்த உப்பை யாரும் வாங்க போறதில்லை, வாங்க மறுக்கிறாங்க. அகமதாபாத், குஜராத்தில் அங்கே உப்பை தயார் செய்து இங்கே வாங்கிட்டு இருக்காங்க பாக்கெட்ல. இதெல்லாம் காரணம் தமிழக அரசு, திராவிட கட்சிகள், 50 ஆண்டு ஆண்ட கட்சிகள் தான் காரணம். தாமிரபரணி அழகான ஒரு ஆறு,
மேற்கு தொடர்ச்சி மலையிலே தொடங்கி அதிலும் குறிப்பாக பொதிகை மலையில் தொடங்கி 125 கிலோமீட்டர் கடந்து